ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக டேஸ்டியாக வீட்லேயே எப்படி இட்லி பாத்திரத்தை வச்சு கேக் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இட்லி கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். குட்டீஸ்க்குலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டை, இது கூட 4 டீஸ்பூன் எண்ணெய். நம்ம எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இது கூட 6 டீஸ்பூன் கோதுமை மாவு நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் சேர்த்து இது கூட மறுபடியும் நல்லா இந்த மாதிரி பல்ஸ் கொடுத்துட்டு இது கூட ஒரு கப் பால் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இது 2 பவுல் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பவுலில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கோகோ பவுடர் இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இது கூட நடுவில் ஃபில் பண்ணி நம்ம என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி டிசைன் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிசைன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இது கூட ஸ்டாண்டு வச்சு இட்லி பாத்திரத்தில் நல்லா லோ ஃப்ளேமில் 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லாம் லீவில் வீட்டில் இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.